ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து செனெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ராக் R7 அப்படிங்கிற ஃப்ளிப் ஃபோன் பார்த்தா வந்து பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து 1099 ரூபா. இதை நான் வந்து அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, நீங்களும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து வாங்கினா போதும் ஆனது. மொத்தமாக இந்த மொபைலில் வந்து 3 கலர் வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நான் இருக்க வந்து க்ரீன் கலர். இதை நான் வாங்கினது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பைக்கும் இந்த மொபைலோட கலர் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தனால நான் வந்து வாங்கியிருந்தேன். இன்னும் 2 கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் அப்புறம் வந்து ஷாம்பியன் அப்படிங்கிற 2 கலர் வரும். நீங்கள் என்ன கலர் மொபைல் வாங்குறீங்களோ அதே கலரில் தான் உங்களுக்கு வந்து பாக்ஸ் வந்து வரும். இதுக்கு மேலே ஒரு கவர் ஒட்டியிருப்பாங்க, நான் அதை வந்து எடுத்துட்டேன். இந்த வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகும். இந்த கவர் இது மேலே ஒட்டியிருந்தாங்க, மொபைல் ஏற்கனவே எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துனால நான் வந்து கவர் வந்து எடுத்துட்டேன். இது என்ன போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இயர் ப்ளஸ் வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றிலாம் போட்டிருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2024 தான் வந்து மேனுஃபேக்சரிங் இயரில் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ராக் R7 போட்டிருப்பாங்க. இது வாங்கியிருக்கேன், க்ரீன் கலர் வாங்கியிருக்கேன். இதோட இப்போ எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 1500 ரூபா வருது. இதோட இன்டர்னல் மெமரி பார்த்தீங்கன்னா வந்து 32 MB தான் உங்களுக்கு வரும். ரேமும் அதேமாதிரி 32 MB தான் உங்களுக்கு வந்து வரும். வாரண்டி பொறுத்தவரைக்கும் இது வந்து 1 மந்த் வாரண்டி வந்து அமேசானில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 7 days வரைக்கும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்டாக் இருக்க வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க. எல்லாம் உங்களுக்கு இது பிடிக்கலன்னு நீங்கள் வந்து ரிட்டன் கொடுத்து ரீஃபண்டும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் நம்ம சுற்றி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட் வந்து செலெக்ஷன் போட்டிருக்காங்க, கீழே ராக்ஸ் போட்டிருக்காங்க. உங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ராக்ஸ் சொல்லிட்டு பெருசாக பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா IMEI நம்பர் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. டார்ச் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. 22 லாங்குவேஜ் வந்து இந்த மொபைலில் சப்போர்ட் இருக்குது. LCD ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. 4.57 cm ஸ்க்ரீனு, அதாவது 1.8 inchesக்கான ஸ்க்ரீன் QVGA TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இதில் வந்து மியூசிக் பிளேயர் வந்து இருக்குது. மைக்ரோ SD கார்டு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அது வந்து 32 GB வரைக்கும் போட்டுக்கலாம். ஒயர்லெஸ் FM இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் யூஸ் பண்ணி தான் வந்து FM கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒயர்லெஸ்ஸாகவே கேட்டுக்கலாம். இது ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். ஸோ இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா செனெக்ஷன் ராக் R7 வோக்கல் ஃபார் லோக்கல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஓப்பன் பண்ணிட்டோன்னா இது மேலே வந்து கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாம் செலெக்ஷன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து மொபைல் தான் இருக்குது. மொபைல் நம்ம எடுத்துட்டோன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஆக்சரிஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேட்டரி, ஒரு சார்ஜர், ஒரு 2 தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் நான் வந்து நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஏதோ யாரோ பான் பராக் துப்புன மாதிரி லைட்டாக ரெட் கலரில் இருக்குது. நான் தொட விரும்பலை. அது கம்மா பான் பராக்கான்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. பேட்டரியோட கெப்பாசிட்டி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 1000 mAh பேட்டரி வருது. இது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும் சார்ஜ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் இது வந்து டிஸ்சார்ஜ் சீக்கிரமாக ஆகிடுது. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தான் பேக்கப் தருதுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு நாளே வரது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பொறுத்தவரைக்கும் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. நான் மைக் கிட்ட வச்சு இதை நான் ஷேக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சார்ஜருக்குள்ளே வந்து லூஸ் கனெக்ஷன் மாதிரி இருக்குது. இது நிறைய பேர் வந்து நெகட்டிவ் சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் வந்து ஸ்டாப் ஆகிடுது, சார்ஜிங் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுது சொல்கிறாங்க. அது எனக்கு புரியுது. ஏன்னா இப்படி இந்த லூஸ் கனெக்ஷன் இருந்தால் திடீர்னு ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சுன்னா இந்த சார்ஜ் வந்து எரியறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இல்லைனா மொபைலில் இருக்கிற பேட்டரி ஏதாச்சும் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த சார்ஜர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது மைக்ரோ USB சார்ஜர் வந்து நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதில் வந்து ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த மாதிரிலாம் தான் எதிர்பார்க்க முடியாது. மைக்ரோ USB தான். அதுவும் 2024 மைக்ரோ USBங்கிறது ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஓல்டுன்னு சொல்லுவேன். கேபிள் வந்து 1 மீட்டர் தான் வந்து கேபிள் இருக்குது. ஸோ இதை தனியாக சைடில் வச்சிடலாம். பேட்டரி நம்ம மொபைலில் போட்டலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மொபைலோட ஸ்பெசிக்கல் ஓவர் வேணும் பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து செலெக்ஷன் போட்டாங்க. சுற்றி வந்து க்ரீன் கலர் பண்ணியிருக்காங்க. சைடு வந்து பிளாக் கலரில் வரும். அதில் உங்களுக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் ராக் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர், அப்புறம் வந்து VGA கேமரா, அப்புறம் வந்து டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ளாஷ் கிடையாது. கீழே வந்து டிஜிட்டல் கேமரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலெக்ஷன் போட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ ஜாக் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்பில் எதுவும் இருக்கும். பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக் மட்டும் தான் இருக்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே, அப்புறம் வந்து கீபோர்டு வந்து கொடுத்துருவாங்க. கீபோர்டு நல்லா பெருசாக கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து செலெக்ஷன் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ராக்குன்னு போட்டிருக்காங்க. நம்ம இது பேக் ஓப்பன் பண்ணோன்னே இந்த பாட்டம் நாட்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த நாட்சை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுங்க. இதுலேயும் ஒரு நெகட்டிவ் இருக்குது. நான் உடனே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பேட்டரி போட்டுடலாம். உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சிம் வந்து போடலாம். 2 மந்த் ஃபிசிக்கல் சிம், ஃபுல் சைஸ் சிம் தான் வந்து போட முடியும். 4G சிம் வந்து 4G வந்து சப்போர்ட் ஆகாது. அதாவது Jio 4G வந்து சப்போர்ட் ஆகாது. 2G சிம்லேருந்து உங்களுக்கு வந்து ஏர்டெல் மற்ற மாதிரி எல்லா பிராண்டுமே வந்து சப்போர்ட் ஆகும். கீழே வந்து SD கார்டுக்கான அந்த ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பேட்டரி போட்டுடலாம். ஸ்பீக்கரில் அழுக்கு போகாமல் இருக்க மேலே ஒரு மெஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணுற இடத்துல ஒரு நெகட்டிவ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் பண்ணியிருக்க தெரியுதா? அது கரெக்டாக மெர்ஜ் ஆகி உட்காந்துருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவே நீங்கள் வந்து இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நான் நிறைய தடவை க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகலை. ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணிடுறேன் டக்குன்னு. ஃப்ளிப் வந்து ஸ்னாப்பியாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸ்னாப்பியாகவே இருக்குது.
இதில் மிகப்பெரிய நெகட்டிவ் இந்த ஸ்பீக்கர் தான், ரொம்ப சவுண்டாக இருக்குது. உங்களுக்கு சவுண்ட் ரொம்ப வேணும்னா நீங்கள் வந்து இந்த மொபைல் எடுக்கலாம். ஆனால் நான் இதை ஃபுல்லாக சொல்கிறது கேட்டேன், அப்புறம் நீங்கள் வந்து எடுங்க. இதில் நீங்கள் இப்போ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் பண்ணுற பட்டன், அப்புறம் வந்து பவர் பட்டன் ரெண்டும் வந்து ரெட் கலர் கொடுத்துறாங்க. அந்த மெனு பட்டன் வந்து உங்களுக்கு வந்து சில்வர் கலரில் ஒரு லைனிங் கொடுத்துறாங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அப்புறம் வந்து ஹிந்தி மிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு வந்து கீபேட்ஸ் வந்து வரும். சைலண்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க, லாக் பண்ணுறதுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. டார்ச்சுக்கு வந்து இங்கே 0 அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு டார்ச் எரியும். பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு டார்ச் எரியும். அதே மாதிரி 0 லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டார்ச் ஆஃப் ஆகிடும். ஸோ வந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து மெனுவை நம்ம வந்து பார்த்துலாம் டக்குன்னு. மெனு இப்போ வந்து பிரைட்னஸ் கம்மி பண்ணிடுறேன். பிரைட்னஸ் கம்மி பண்ணி இப்போ வந்து மெனுக்கு போகலாம். மெனுக்கு வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணி தான் போகணும். மெனு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிமீடியா பிளேயரில் கேமரா, டிவிங்கிறது வீடியோ, அப்புறம் வந்து இமேஜ், வீடியோ, ஆடியோ, வீடியோ பிளேயர், எஃப்எம் வந்து நான் சொன்ன மாதிரி ஒயர்லெஸ் ஒர்க் ஆகும். எஃப்எம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. இதில் வந்து எஃப்எம் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இருக்குது. சைடில் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப்எம் ரெக்கார்டிங் வந்து இருக்குது. பாட்டம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப்எம் ரெக்கார்டிங்னு அப்படி ஒரு ஆப்ஷன் வரும். கீழே போக உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் இருக்குது, ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஹெட்செட் போட்டும் கேட்டுக்கலாம், இல்லை தனியாகவும் கேட்டுக்கலாம். மெனு போனீங்கன்னா அடுத்தது மீடியா பிளேயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து கொடுத்துருப்பாங்க. மீடியா பிளேயருக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து மெசேஜிங் ஆப்ஷன் இருக்குது. அது பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து கான்டாக்ட்ஸ் இருக்குது. இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து காலில் கொடுத்துருக்காங்க. அடுத்த கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனில் அலாரம், கேலண்டர், ஃபேஸ்புக்கு, டார்ச்சு, கேலண்டரு, கேல்குலேட்டர், அப்புறம் வந்து ப்ளூடூத் இருக்குது. ப்ளூடூத் இருக்கிறனால நீங்கள் வந்து MP3 சாங்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூனிட்டி கன்வெர்ட்டர் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மை ஃபைல்ஸ்னு ஒரு இது இருக்குது. அதில் வந்து SD கார்டு போட்டிருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியும். கீழே செட்டிங்ஸ், மொபைல் செட்டிங்ஸ் இருக்குது. அடுத்து ப்ரௌசர் இருக்குது, நீங்கள் வந்து நெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ப்ரொஃபைல்ஸ்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது வந்து சைலண்ட் அதெல்லாம் வந்து வரும். ஸோ இப்போ வந்து பட்டன் நம்ம வந்து பார்த்துடலாம். பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இது வந்து மெனுக்கு போகிற பட்டன். இந்த பட்டனு இது வந்து உங்களுக்கு வந்து பேக் போகிறதுக்கு ப்ளஸ் வந்து கான்டாக்ட்ஸ் ஆக்சன் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும் கால் இது பண்ணுறதுக்காக. பாட்டம் பட்டன் வந்து அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா இருக்காகும். கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் விரல வச்சு மறைச்சிங்கன்னா பிளாக்காக தான் தெரியும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆங்கிளாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். SD கார்டு இல்லாதனால வராது. நீங்கள் வந்து இப்போ அடுத்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சைடில் போனீங்கன்னா டிவின்னு ஒன்று வரும். அது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து சைடில் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜுக்கான ஆப்ஷன். இந்த சைடு அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து சைலண்ட், நார்மல் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டன்ஸ் பெருசாக உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டைப் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாகவே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மொபைல் இப்போ வந்து யார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வயசானவங்க யாராக இருந்தாலும் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் வந்து சார்ஜ் ரொம்ப நேரம் நிற்கல, அது எனக்கு சொல்லியே ஆகணும். அவன் வந்து சார்ஜ் போடும்போது இந்த கேபிள் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது இவ்வளோ தான் முதல்ல போகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இழுத்தி அழுத்தினா தான் வந்து ஃபுல்லாக உள்ளே போகுது. ஸோ அது ஒரு நெகட்டிவ். மற்றபடி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சவுண்டு வந்து இதில் வந்து நீங்கள் ரிங்டோன் எதாவது வச்சிங்கன்னு வைங்களேன், ரொம்ப தூரமாக இருந்து கேட்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பாட்டே கேட்காது. ஃபுல்லாக அந்த உள்ள மியூசிக் மட்டும்தான் உங்களுக்கு லவுண்டாக கேட்குமே தவிர அந்த பாட்டே கேட்காது. எஃப்எம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஸோ வந்து கேமரா வந்து எதுக்கோ கொடுத்துருக்காங்க, அது பார்க்க நல்லா இல்லை, ஓரளவுக்கு ஆவரேஜான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் லைட் நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்கள் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வந்து கொடுத்துருக்கேன், அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு இந்த மொபைலில் வேறு எதுவுமே இல்லை. வால்யூம் பொறுத்த வரைக்கும் இதில் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே சைடில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை அழுத்தி நீங்கள் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லாக் பண்ணியிருக்கேன், இப்போ அன்லாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து வால்யூம் வந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சைடு கீழே அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் குறையும், மேலே அழுத்தினீங்கன்னா வந்து வால்யூம் கூடும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1099 ரூபாய் இது வந்து ஒர்த்தே கிடையாது. ரொம்ப ரேட்டு கம்மியாக வந்துச்சா நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்தியா மார்ட்டில் வந்து 750 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. ஆனால் வந்து நீங்கள் வந்து 10 பீஸுக்கு மேலே வாங்கினா தான் உங்களுக்கு வந்து 750 ரூபாய் கிடைக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு 1099 ரூபாய்க்குலாம் இது வந்து ஒர்த்தே கிடையாது. வாரண்டிலாம் உனக்கு வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை, 1 மந்த்துக்கு தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் ஒன் மந்த்துக்கு வாரண்டி கொடுத்தாங்களோ எனக்கு தெரில. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸுக்கு இது வந்து ஒருத்தர் தான் சொல்லுவேன். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பேட்டரி போட்டால் தான் இந்த மொபைல் வந்து வெயிட்டே வரும், மற்றபடி எந்த ஒரு வெயிட்டுமே இந்த மொபைலில் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் நல்லா யோசிச்சு வந்து வாங்கிக்கோங்க. பேட்டரி வந்து ஃபுல் 2 நாள் அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. அந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மொபைல் தவிர்த்துட்டு நோக்கியாவில் ஏதோ ஒரு மொபைல் வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஃப்ளிப் ஒன்னில் வந்து பழைய மொபைல் நான் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பழைய நோக்கியா ஃப்ளிப்பு. இதை மாதிரி போட்டதெல்லாம் செகண்ட் ஹேண்டில் கிடைக்குது. ஸோ இதை மாதிரி வாங்கினா கூட ஓகே தான். இதெல்லாம் கூட 600 ரூபாய் 700 ரூபாய்க்குலாம் கிடைக்குது. ஆனால் இப்போ விண்டேஜாக இருக்கனால இப்போ இதெல்லாம் வந்து ரேட் அதிகமாக போயிட்டே இருக்குது. ஸோ நீ இந்த மாதிரி வாங்குறது பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி இன்டைம் மேட் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் மொபைல் விற்கிறாங்கல்ல, ஸோ அதை வாங்குறத விட.
ஸோ வாங்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து இது ரிட்டர்ன் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். மற்றபடி கலர் வைஸ் மாறுறதுல எந்த ஒரு வித்தியாசமும் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் பாதிச்சுலாம் எல்லாமே ஒன்று தான். எனக்கு பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்னா இந்த சார்ஜ் நல்லாவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதோடைய குவாலிட்டி வைஸ்லையும் எனக்கு வந்து இஷ்யூஸ் இருக்குது நிறையா. ஸோ அதனால் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வாங்குறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.